சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியாது அப்படிங்கிறது இந்த கோலம் தான். நானும் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் எனக்கு வராது அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். கோலமே போட்டதில்லை. இங்கேயுமே தீபாவளி, பொங்கல் அப்படின்னு ஏதாவது விசேஷத்துக்கு மட்டும்தான் கோலப்பொடியவே தொடுவேன். ஆனால் என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். நீங்களாம் அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இன்றைக்கி தம்பியும் அவரும் மாலை போட்டுக்கனால இன்றைக்கி 3வது வாரமாக விரதம் இருக்காங்க. அதனால் அத்தை, மாமா, எனக்கு 3 பேருக்கு மட்டும்தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். அதனால் ஒரே சாதமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸியாக சமைக்கணும் அப்படின்னா இந்த பருப்பு சாதத்தை தான் ஈஸியாக வச்சிடலாம். அதனால் நான் எப்போயுமே டக்குன்னு சமைக்கணுன்னா ஒன் பாட் ரெசிபி இதை தான் வைப்பேன். இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள். நாளைக்கு நம்ம எல்லாருமே புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வேலை பார்த்துட்டு காஃபி போட மறந்துட்டேன். வீட்டில் எல்லாருமே ஒவ்வொருத்தராக எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாலை காய வச்சு எல்லாருக்குமே காஃபியும் போட்டு கொடுத்துட்டு நானும் குளிக்க போயிட்டேன். இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள். இந்த யூனிஃபார்மை நான் இன்றைக்கி தான் கடைசியாக போட்டு போகிறேன். இனிமேல் இந்த யூனிஃபார்மை போட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு புது யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் புது யூனிஃபார்மோட மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.